வணக்கம். ஜனவரி 15ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸில் S&P 500 க்ரீன்லையும் நாஸ்டாக் ரெட்லையும் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர நேரத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். USA உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்னைக்கு வெளியாக இருக்குது. அவங்க நேரப்படி காலையில் 8:30 மணி ஈஸ்டர்ன் டைமில் வெளியாகும்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பாரத் பேவுடைய லிஸ்டிங் அடுத்த 18 24 மாதத்திற்குள்ளார இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் முழு ஆண்டிற்கான எபிட்டா ப்ராஃபிட்டபிலிட்டி நிதியாண்டு 2025 இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில். ஆகாஷா ஏருக்கு DGCA எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. டேஞ்சரஸ் குட்ஸ் ஹேண்ட்லிங்குடைய விதிகளை சரியாக பின்பற்றலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அகமதாபாத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போது வார்னிங் கொடுத்துருக்காங்க. DGCA என்ற அப்டேட் NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. JP அசோசியேட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 12,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான லோனை நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்க. JP அசோசியேட்ஸ் உடையது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கோடெக் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நேஷனல் அலுமினியம் கம்பெனிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 215, ஸ்டாப் லாஸ் 191. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 107, ஸ்டாப் லாஸ் 94. எஸ்காட்ச் குபூட்டாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3680, ஸ்டாப் லாஸ் 3320. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை ஜனவரி 16ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கலாம்? NDTV ப்ராஃபிட்டில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 2.6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2.37 லட்சம் கோடியை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 18,793 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 13.5% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். இன்ஃபோசிஸ்க்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2100 2120. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 7 வாரங்கள். தற்போதைய லெவலிருந்து 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெனாரஸ் ஹோட்டல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ப்ராஃபிட் 14 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 39 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் தான் ஆப்டிமஸ் அன்மேன் சிஸ்டம்ஸ். அவங்க தாய்வான் நிறுவனமான குன்வே டெக்னாலஜியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? இந்தியாவில் ட்ரோன் உற்பத்திக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். வீடியோ சேர நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெல்ஸ்பன் கார்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க சவுதி ஆரம்கோவுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் பைப் உற்பத்தி ஆலை அமைப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய உற்பத்தி திறன் ஆண்டு ஒன்றிற்கு 3.5 லட்சம் MTயா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெல்ஸ்பன் கார்பரேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு MK பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 20,000 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரீமியர் எனர்ஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1460 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் இது சோலார் செல்ஸ் மற்றும் சோலார் மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா புல்ஸ் என்டர்பிரைசஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. குருகிராமில் அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. அதோடைய புக்கிங்ஸ் நேற்று ஜனவரி 14ஆம் தேதி துவங்கியிருக்கு. வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. யூனிவர்ஸ்து இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 350 365, ஸ்டாப் லாஸ் 315. BSEக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5750 5950, ஸ்டாப் லாஸ் 5270. மிண்டா கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 575 600, ஸ்டாப் லாஸ் 530.
டெக்னோ கிரீன் சொல்யூஷன்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 3 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். கர்கந்துவன் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. நுவாமா பிஎஸ்சிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6730 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஆல் கார்கோ கத்தி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் டிசம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சர்ஃபேஸ் மற்றும் ஏர் எக்ஸ்பிரஸ் இரண்டுமே சேர்த்து அவங்களுடைய டோட்டல் வால்யூம் டிசம்பர் மாதத்தில் 1.13 லட்சம் டன், இயர் ஆன் இயர் 7.6% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 11% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல ஆல் கார்கோ கத்தி 7% அதிகரித்தது. அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 1692 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதானி ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து அதானி என்டர்பிரைசஸ் உடைய சப்சிடி நிறுவனம் நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அது HDFC AMCக்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. நேற்று க்ளோசிங் 3864 இருந்தது. HSBC ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4350. நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5250. தற்போதைய லெவலிலிருந்து 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டிசம்பர் குவார்ட்டருக்கான பிஸ்னஸ் அப்டேட். அதில் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு புதிதாக கிடைத்தது 28,455 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இருப்பது 54,700 கோடி ரூபாய். இந்த ஆண்டு துவக்கத்தில் 17,000 கோடி ரூபாயாக இருந்தது. 54,700 உயர்ந்திருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். சாம்கோ செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. கன்கார்ட் பயோடெக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2520, ஸ்டாப் லாஸ் 2210. பயோகானுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 430, ஸ்டாப் லாஸ் 368. இனோவா கேப்டாப் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய புது ஆலை ஜம்முவில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 5 உற்பத்தி ஆலைகள் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனோவா கேப்டாப். ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 2500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 10-10:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. நெட்வொர்க் 18 மீடியா 3% இன்ட்ராடேல அதிகரித்தது. வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷாப்பர் ஸ்டாப் 10% அதிகரித்தது இன்ட்ராடேல. ஹேத்வே கேபிள் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சுலா வைன்யார்ட்ஸ் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.